हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे। गोपिका जीवन स्मरणं जानकी कांत स्मरणं, हर नमः पार्वती पतये। सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः, बालाय नीलवपुषे तडिदंबराय गुंजावतंस परिपिच्छल सन्मुखाय, बालाय नीलवपुषे नवकिंकिनीक जालाभिराम जघनाय दिगंबराय, शार्दूल दिव्य नखभूषण भूषिताय नंदात्मजाय नवनीतमुषे नमस्ते। गिरं समाधौ गगने समीरितां निशम्य वेधास्त्रिदशानुवाचः, गां पौरुषीं मे शृणुतामराः पुनः विधीयतामाशु तथैव माचिरं, पुरैव पुंसावहतो धराज्वरः भवद्भिरं शैर्यदु शोभजन्यतां स यावदुर्व्या परमेश्वरेश्वरः स्वकालशक्त्या क्षपयंश्चरेद्भुवि, वसुदेव गृहे साक्षात् भगवान् पुरुषः परः जनिष्यते तत्प्रियार्थं, संभवन्तु सुरस्त्रियः वासुदेव कलानन्तः, सहस्रवदनस्वराटे अग्रतो भविता देवः हरेः प्रियचिकीर्षया। परम पुण्यमान गंगा तीरत्तिले ब्रह्मनिष्ठालाன शुकाचार्याल परम भागवतोत्तमराன परीक्षित चक्रवर्तिக்கு श्री कृष्ण कथையை சொல்ல ஆரம்பிச்சார்। 13 ஸ்லோகங்களாலே ராஜா பிரஷ்னம் பண்ணினார், எங்களுடைய குலதெய்வமான கோபாலனுடைய கதையை சொல்லணும்னு. இந்த பிரஷ்னத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டு சுகாச்சாரியால், உன்னுடைய புத்தி ரொம்ப கிருஷ்ணன் விஷயத்திலே ரொம்ப திருடப்பட்டு இருக்கப்பா, நிச்சிதமான பக்தி இருக்கு உனக்கு. எஜ்ஜாதா நைஷ்டிகி ரதிஹி, திருடமான நிஷ்டை ஏற்பட்டிருக்கு. அதனால ராஜரிஷி சத்தமா வாசுதேவனுடைய கதை சொல்றவாள், கேட்கிறவாள், சொல்ல முடியுமா பண்றவாள் எல்லாருக்கும் எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கு கங்காஜலம் போல அப்படின்னு நேற்றைய தினம் சொன்னார். பக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ருணி தத்பாத சலிலம் யதா சொல்லிவிட்டு கிருஷ்ண கதையை தொடங்குறார். பூமிர் திருப்த நிருபவ்யாஜ தைத்யானீக சதாயுதைஹி ஆக்ராந்தா பூரிபாரேண பிரம்மாணம் சரணம் யயோ गौर्भूत्वाश्रुमुखी खिन्ना क्रंदन्ति करुणं विभोः उपस्थितं तिके तस्मै व्यसनं समवोचता. திருப்தம் அப்படின்னு சொன்னா கர்வம், அதப்பு அப்படிங்கிறாளோன்னு தமிழ்ல. அப்படி அதப்பு பிடிச்சதான அரசர்கள் ரொம்ப பேர்கள், பல்லாயிரக்கணக்கான பேர் சேனைகளோட கூட திரண்டுட்டாலாம் பூமியில. பூமிர் திருப்த நிருபவ்யாஜே தைத்யானி கசதாயுதைஹி. அதனால என்னாச்சுன்னால் பூமிக்கு ரொம்ப பாரம் தாங்க முடியாது போயிடுத்து. ஆக்ராந்தா பூரிபாரேண, தேவர்களும் அசுரர்களும் அடிக்கடி சண்டையிட்டுப்பால். சமயத்தில் தேவர்கள் கை ஓங்கி இருக்கும், இன்னொரு சமயம் அசுரர்கள் கை ஓங்கி இருக்கும். தேவர்கள் கை ஓங்கி இருக்கிற காலத்திலே அசுரர்கள் பூமியிலையும் பாத்தாளத்திலையும் சிரமப்படுவார்.
அசுரர்கள் கை ஓங்கி இருந்ததானால் தேவர்கள் பூமியில வந்து மரத்திலையும் கட்டையிலையும் பல இடங்கள்ல வியாபிச்சிருப்பா, மறைஞ்சிருப்பாள். அப்படி தேவாசுர யுத்தம் இப்பொழுதும் நடந்துட்டே இருக்கு. வேதத்திலையும் அடிக்கடி தேவாசுரா சையத்தா ஆசன்னு அடிக்கடி வரும் வேதத்துல. தேவர்களும் அசுரர்களும் யுத்தம் செய்ய எத்தனமானார்கள், சன்னத்தமாக யுத்தத்துக்கு ரெடியானார்கள், சண்டை போட்டுண்டால்னு அடிக்கடி வரும். இந்திரோ விருத்ரகம் ஹத்வா அசுரான் பராபாவ்யா. வேதத்துல அடிக்கடி இந்த விருத்ராசுர வதத்தை பத்தியும் இந்திரனுடைய பராக்கிரமத்தை பத்தியும் சொல்லும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டையை சொல்லும். அப்படி எப்போதும் நடக்கிறது. தேவர்களுக்கு அசுர எப்போதுமே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரு சண்டை இருந்துட்டே தான் இருக்கு. பெரும்பாலும் நல்லவர்கள் சண்டைக்கு போக மாட்டால், கெட்டவர்கள் சும்மா இருக்க மாட்டால். இவாளுடைய வழக்கமே நல்லவர்களை வம்பிழுக்கிறது தான் முதல் இவாளுடைய சங்கல்பமே. தான் போக்கிரிக்கு லட்சணம், அசுராளுக்கு லட்சணம். சாதுவா யாராவது இருந்தாலானா அந்த சாதுத்துவத்தை சீண்டி பார்ப்பாள். அது களியில ரொம்ப அதிகமா, களியில ரொம்ப சாதுவா இருக்கிறவால ஹிம்சை பண்ணுவாள். அந்த சாதுத்துவத்துக்கு எவ்வளவு தூரம் பொறுமை இருக்குங்கிறத ரொம்ப பார்ப்பாள். மகான்கள் எல்லாம் வந்து ஹேளனம் பண்ணுவாள், நல்லவாளெல்லாம் தூஷிப்பாள், பதிவதைகளை தூஷிப்பாள். நல்ல காரியங்கள் பண்ணினாலானா அதுல வந்து தோஷம் கற்பிப்பாள். எதற்காக பண்றாரோ என்ன பண்றாரோ, யாக யஜ்ஞமே பண்றோம் இல்ல பகவானுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்றோம்னு ஆரம்பிச்சோமானால் அதுக்கு நாலாவிதமாய் அபிப்பிராயங்களை கொண்டு கொட்டுறது. இது துஷ்டர்களுக்கு சுபாவமாக உள்ளது. சும்மா ஒன்றும் பண்ணலவா, ஒரு நல்ல காரியம் பண்றா, ஒரு கோவிலுக்கு குளத்துக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம், நான் ஏதாவது குறிப்பிட்டு சொன்னேன்னா யாரையோ சொல்றேன்னு ஒரு அபிப்பிராயம் ஆயிடும். அதனால சொல்றேன், ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்றான்னா கூட அதை உடனே அதை கிரிட்டிசைஸ் பண்றது. இது கலி ஜனங்களுடைய லட்சணம். இது காரணம், களியிலே அசுரர்கள்லாம் பூலோகத்துக்கு வந்துட்டாலாம். மனுஷர்கள் போல நடமாடிண்டு இருக்கா. காலயவனன் முதலிய அசுரர்களை பகவான் நிகிரகம் பண்ணினார் தேவர்களுக்கு சகாயமாக. பண்ணின பொழுதிலும் பகவானுக்கும் தேவர்களுக்கும் பயந்தின்றி சில அசுரர்கள் பூலோகத்துக்கு வந்துட்டா. வந்து இங்கே மனுஷால போல நடமாடின்னு இருக்கா. அது பூமிக்கு ரொம்ப பாரமா போயிடுதான். பூமிக்கு, ஏன்னா பூமியோட இயல்புங்கிறது மனுஷால தான் தாங்க முடியும் அவளால. அசுராளுங்கிறவாள் பூலோக வாசிகள் இல்லை, அவ பாத்தாளத்திலேயோ சொர்க்கத்திலேயோ இருக்கக்கூடியவாள். இந்தூர் வாசிகளை தாங்கிட முடியும், பூமியில உள்ளவால பூமியால தாங்கிட முடியும். வெளியூர் வாசிகளை எப்படி தாங்க முடியும்? பூமிர் திருப்தன் பவ்யாஜ், அதுவும் ரொம்ப கர்வத்தோட இருக்கிற ஜனங்களே இந்த பாவி எதுக்கு சுமக்கணும்னு பூமி நினைப்பாலாம். இப்ப கர்வத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நான் யாரு தெரியுமா, நான் இங்க என்ன சொல்றேனோ அதுதான், நான் சொன்னதுக்கு மேல என்ன பேச்சு, என்ன அபிப்பிராயங்கள் அப்படின்னு சில பேர் அப்படியே தன மதத்தினாலையும் அதிகார மதத்தினாலையும் இப்படி பேசுவாள். இவெல்லாம் பூமிக்கு ரொம்ப பாரமா. அதுதான் சொல்லி ஆரம்பிக்கிறது கிருஷ்ணாவதாரம். எல்லாத்துக்கும் மேல பகவானை மறந்தவாளுக்கு தான் கர்வம் ஏற்படும். ரொம்ப பகவானோடைய செயல்னு பாக்குறவாளுக்கு தன்னோடதுன்னு அபிப்பிராயம் இருக்காது. எதுவுமே சுவாமி தான் செய்யறாருன்னு அதுக்காக தான் சொல்லி பழகர். கட்டியிருக்கிற வஸ்திரங்கள்லாம் சுவாமி கொடுத்தது, சாப்பிட்ற ஒரு படியும் பகவான் கொடுத்தது, உத்தியோகம் பகவான் கொடுத்தது, குடும்பம் பகவான் அமைச்சு கொடுத்தது, எல்லாமே சுவாமியோடதுன்னால் நம்ம செய்யறோங்கிற கர்வம் இருக்காது. நான் என்னமா வீடு கட்டியிருக்கேன் தெரியுமா, நான் என்னமா சம்பாத்தியம் பண்றேன் தெரியுமான்னு நான் சொல்ல ஆரம்பிச்சானால் பகவான் மறந்து போயிடுவாள். நான்கிற சொல்லு ரொம்ப பழக்கத்துல இருக்கும் பகவானை மறந்தவாளுக்கு. ரொம்ப மகான்கள் நானே இந்த சொல்லே உபயோகப்படுத்தாம ஜாக்கிரதையா இருப்பாள். ஞானானந்த சுவாமிகள் போல சில மகான்கள்லாம் வாழ்நாள்ல நான்கிற சொல்லி சொல்லக்கூடாதுன்னு விரதமா இருப்பாள். அதனால அவ என்ன பண்ணுவாள், நாம் வந்தோம் நாம் போனோம் அப்படின்பா. சொல்றது தன்னைத்தான், ஆனாலும் நான்கிற சொல்லு கூட அகங்காரத்துக்கு ஒரு லவலேசத்துக்கு இடமா போயிடுங்கிறதுக்காக நான் கூட சொல்ல மாட்டா. நாம் வந்தோம், இன்னும் ஒருபடி மேல போய் கூட சாமி வந்தது அப்படின்பா. சுவாமின்னு என்னதான் சொல்லிக்கிறா, வந்ததுங்கிறா. வந்ததுங்கிறது ஆண்பாலா பெண்பாலா? ரொம்ப கீழே தன்னைத்தானே இறக்கி சொல்லிப்பா. மகாபுருஷாலாம் அப்படி இருந்திருக்கா,
ஒண்ணும் இல்லாதவன்லாம் அகம்பாவப்படுறான். மகாபுருஷால் ஞானத்தினுடைய உச்ச நிலையில இருந்த ஞானானந்த சுவாமிகள் போல உள்ள மகான்கள்லாம் கூட தன்னை அவ்வளவு கீழே நினைச்சுட்டு இருந்திருக்கா. ரொம்ப சாமான்யனா தன்னை நினைச்சுட்டு இருந்திருக்கா. பூமிர் திருப்தன்வியாஜே தைத்தியானி கசதாயுதைஹி. ஒரு நாளும் எதுக்கு வேணாலும் இடம் கொடுக்கலாம், கர்வத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. கர்வத்துக்கு இடம் கொடுத்தானா மேல மேல இறங்கிட்டே இருக்க போறான்னு அர்த்தம். கர்வம் எப்ப தலை தூக்குறதோ உடனே இறக்க ஆரம்பம். ஆக்ராந்தா பூரிபாரேணே பிரம்மாணம் சரணம் யயோ. சாதுக்கள் பாகவதால்லாம் இந்த இடத்துக்கு எப்படி சொல்லுவாள், அசுரால் வந்தால் அதனால பூமி பாரம் ஆயிடுதுன்னு சொல்றதை விட பகவன் நாமத்தை சொல்லாத சாப்பிடுற ஜனங்கள் அதிகமா போயிட்டால் அதனால பூபாரம்னு சொல்லுவாள். கோவிந்தான்னு சொல்லாத சாப்பிடக்கூடாது. ஒரு படி சாப்பிடுறதையும் கபலே கபலே சீவ குறியாத் கோவிந்த கீர்த்தனம். கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சாப்பிடணும். ஹரி ஹரி ஹரின்னு சொல்லி ஸ்நானம் பண்ணணும். புண்ணிய தீர்த்தங்கள்ல பகவானை எப்போதும் நினைச்சுட்டே இருக்கணும். சர்வதா சர்வகாரியேஷு. எந்த காலத்திலையும் பகவானை மறக்கவே கூடாது. அந்த நினப்பு இருந்துட்டே இருக்கணும் பகவான் விஷயத்துல. அப்படி இல்லாத போறதே தான் கர்வம் தலை தூக்கிறது. அது பூமிக்கு பாரமா போயிடும். இல்லைன்னா எவ்வளவோ பெரிய பெரிய மலைகள் எல்லாம் சுமக்கிறாள் பூமி. பெரிய சமுத்திரங்கள்லாம் இருக்கு பூமியில. பெரிய பெரிய ஆல விருட்சங்கள்லாம் இருக்கு. 5000-10,000 வருஷங்கள் உள்ளதான விருட்சங்கள்லாம் இருக்கு. பெரிய மரங்கள் வாரியில ஏத்தின் போறதை பாக்குறோம். கேரளம் மாதிரி இடங்கள்ல அவ்வளவு பெரிய மரம் எங்க இருந்தது, பூமியில தான் இருந்தது. அந்த மரத்தை ஏத்தின் போற லாரி பார்த்தோம்னா 8 டயர் 12 டயர் 16 டயர் போட்டு திரும்ப முடியாது. அங்க எங்க சில பேருக்கு அப்படி திரும்ப முடியாது பாருங்க. நேரம் தான் பார்த்து பேச முடியும். என்ன கழுத்தே கிடையாது வாழ்க்கை, அதனால திரும்ப முடியாது. இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது. எதா இருந்தாலும் நேரம் வந்து சொல்லும்பா. நான் கழுத்து இல்லைன்னு அர்த்தம். உடம்பு அவ்வளவு தூரம் பெருத்து கிடக்கு, அதனால இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது. அதுபோல லாரிகள் சிலது இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது. போனா ஹைவேல தான் போகும். அது நேரம் தான் போகும் நூல் பிடிச்சா போல. அது ஃபுல்லா பாரங்களோட பல டன்கள் சாமான்களோட போகும். அதெல்லாம் பூமிக்கு பாரம் இல்லையா? பின்ன யாரு பாரம்னால் கோவிந்தான்னு சொல்லாம ஒரு பிடி எடுத்து சாப்பிட்றான் பாருங்க. எச்ச இலைய போட்டா நாய் என்ன சொல்லிட்டு சாப்பிடுறது, மண்ணுல விடக்கி அப்படின்னு பாக்குறதா? ஃபூல், என்னதுக்கு மண்ணுல போட்டேன்னு நாய் கேட்கறதா? இப்படி மண்ணுல போட்டுட்டியே நான் சாப்பிட்றதேன்னு அது பாக்குறது இல்லை. வாலாட்டின்னு உடனே அதை எப்படி சாப்பிடுறதோ அதுபோல சில ஜீவன்கள் பகவானையே நினைக்காம, இது சுவாமி கொடுத்ததுன்னு நினைக்காம, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதான்னு கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லாம, அன்னம் ஹி பிராணினாம் பிராணாக பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி அன்னாத் பவந்தி பூதானி பஜன்யாத் அன்ன சம்பவான்னு எந்த ஒரு ஸ்மரணமும் இல்லாத சாப்பிட்றவாள்லாம் பூமிக்கு பாரமா. மருந்து சாப்பிட்டா அச்சுதானந்த கோவிந்தான்னு சொல்லி சாப்பிடணும். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாதி நஷ்யந்தி சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாமியகம்னா. மருந்தும் சாப்பிடு, சாப்பிட்றதே அச்சுதானந்த கோவிந்தான்னு சொல்லு. இதுக்கு நாமத்திரயம்னு பேர், மகாமந்திரம் இது. இதை ஒரு 10,000 ஆவர்த்தி 1,00,000 ஆவர்த்தின்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஜபம் பண்ணா கூட மகாரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். உட்காண்டாலும் எழுந்துட்டாலும் அச்சுதானந்த கோவிந்தா அச்சுதானந்த கோவிந்தா அச்சுதானந்த கோவிந்தான்னு சொல்லிகிட்டே இருக்க. அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு பிரிச்சு சொல்றது வேற. இந்த நாமத்திரயத்தை எப்படி சொல்லணும்னால் சேர்த்து சொல்லணும். அச்சுதானந்த கோவிந்தா அச்சுதானந்த கோவிந்தான்னு சேர்த்து சொல்லணும். யாதி நிவர்த்திக்காக சங்கல்பிச்சுட்டு சொல்றவாளா இருந்தால் நாமத்திரயம்னு பேர், சேர்த்து சொல்லணும். மருந்து சாப்பிட்றதே எத்தனை பேர் மருந்து சாப்பிடுறா? மருந்து சாப்பிடாதவாள் ரொம்ப குறைச்சல் உலகத்துல. ஆனா அச்சுதானந்த கோவிந்தான்னு சொல்லி சாப்பிடுறவாளும் ரொம்ப குறைச்சல். மருந்து சாப்பிடாதவாளும் குறைச்சல், அதுல அச்சுதானந்த கோவிந்தான்னு சொல்லி சாப்பிடுறவாளும் ரொம்ப குறைச்சல். ஹரி ஹரின்னு சொல்லி புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணணும். கங்கை காவேரி முதலிய தீர்த்தங்கள்ல அதை எதிர்பார்க்கணும். இந்த நதிகள் அப்பாடா சீதளம் அவ்வளவு இதமா இருக்குன்னு நம்ம கங்கையில இறங்கி குளிக்கிறோமோ, கங்கை நமக்கு ஒரு உபகாரம் பண்றது. திருப்பி அவளுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம அவளுக்கு என்ன செய்ய முடியும்னா ஹரி ஹரின்னு சொன்னோமானால் அப்பாடா அப்படின்னு அதுக்கு குளிர்மையா இருக்குமா. நமக்கு எப்படி ஒரு ஸ்நான காலத்துல கங்கை ஒரு சீதளத்தை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறாளோ, அதுபோல நம்ம ஹரி ஹரின்னு சொல்லி குளிச்சோமானால் எஸ்பரே புண்டரீகாட்சம் சபாஹ்ய அபியந்தர சுஜின்னு சொல்லி குளிச்சோமானால் அதுக்கு சந்தோஷம். தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி
ஸ்வாந்தஸ்தேன கதாபிருதா அப்படிங்கிறது பாகவதம். பாகவதம் படிக்கிறவாள் வரமாட்டாளா? ராமாயணம் படிக்கிறவாள் வரமாட்டாளா? நாமம் சொல்றவாள் வரமாட்டாளா? பகவத்குணம் சொல்றவாள் வரமாட்டாளான்னு நதிகள்லாம் ஏங்கின்னு இருக்கான். அதனால மகான்கள்லாம் அந்த நதிகளோட சந்தோஷத்துக்காகவே போய் ஸ்நானம் பண்றா. இவாளுக்கு ஒன்றும் ஆக வேண்டாம். இவாளுக்கு போய் பாக்கி பேர் பாபக்ஷயத்துக்கு ஸ்நானம் பண்றா போல மம ஜென்மாபியாசாது ஜென்ம பிரபுத்தின்னு ஜாகிரதி சொப்னே சுஷுப்தி அவஸ்தாசுன்னு பாக்கி பேர் சங்கல்ப ஸ்நானம் பண்றா போல இவா பண்ண வேண்டாம். இவாளுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா எப்பொழுதும் பகவான் நினைச்சுட்டு இருக்காள், பகவான் நாமத்தை சொல்லின்னு இருக்காள், பாகவத ராமாயணாதிகள் சொல்லிட்டு இருக்காள். இவாளுக்கு சங்கல்பம் தேவையில்லை. ஆனா இவா வந்து ஸ்நானம் பண்ணாலே கங்கைக்கு சந்தோஷம் உண்டாரதான், காவேரிக்கு சந்தோஷம் உண்டாரதான். தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிருதான். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் இதெல்லாம் பாகவதத்திலே. ஹரி ஹரி ஹரின்னு சொல்லி தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும். ஹரி ஹரி என்ற வாசகத்தால் அப்படின்னார் பெரியாழ்வா. ஹரி ஹரி ஹரின்னு சொல்லி குளிப்பா. பேரிரைய ஹரி ஹரி என்ற பேரிரையம் கேட்டிலையோ அப்படிங்கிறாள் ஆண்டாலும் திருப்பாவையில. எல்லாரும் எழுந்துட்டாலே ஸ்நானம் பண்றாளே, ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றாளே. பெய் பெண்ணே நீ வந்து கேட்கலையாரும் தூங்குற பெண்ணை எழுப்புறா. ஹரி ஹரின்னு எல்லாரும் சொல்றாளே, பேரிரையும் கேட்டிலையும். எங்க பெரியவாள்லாம் கார்த்தால ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிதான் எழுந்துப்பாள். எங்க பெரியவா தன்னாவா அதுவும் கார்த்தால எழுந்துட்டு தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லுவாளாம். விஸ்வம் தர்ப்பணம் திருஷ்யமான நகரின்னு எழுந்துண்டதுமே ஸ்நானம் பண்ணி நெத்திக்கிட்டு தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லிட்டு தான் வருவாளாம். கீழே குளத்துலேருந்து ஸ்நானம் பண்ணிட்டு வரத்தே அக்னிஹோத்திரத்துக்கு தீர்த்தம் எடுத்துன்னு வருவா. வர காலத்துல தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையேன்னு சொல்லிட்டு வருவாள். சாசனாமம் சொல்லிண்டே வேஷ்டி தோச்சு உணர்த்தி விடுவாள். தங்கையாலேயே வேஷ்டியை தோச்சு உணர்த்துவாள். இன்னொருத்தரை தோக்க விட மாட்டா. ஏன்னா அன்னி முழுக்கவா அந்த வேஷ்டியை கட்டிட்டு பண்ண புண்ணியங்கள்லாம் தோக்கிறவாளுக்கு ஒரு பங்கு போயிடுமா. அதனால இன்னொருத்தரை தோக்க விட மாட்டா. வேஷ்டிய தானே கையால தோச்சுப்பா. தும்பப்பூ மாதிரி வச்சுட்டு இருப்பாள். இந்த காலம் மாதிரி சோப்பெல்லாம் கூட கிடையாத காலம். எப்போதும் நெத்தியில விபூதியும், கழுத்துல ருத்ராட்சமும், வாக்கல் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம். திரிபுண்ட்ர பசித விராஜித பாலம் தினகர சந்நிப தேஜோஜாலம் பவன ருத்ராட்சோஜ்வலமாலம் பவித்ர யசம் பாண்டுர சேலம். சேலம்னா வஸ்திரம். பாண்டுர சேலம் அப்படின்னா வெள்ள வெளையர்னு தும்பப்பூ மாதிரி வேஷ்டி கட்டின்னு இருப்பாளாம். பவித்ர யசம் பாண்டுர சேலம் வந்தே ஸ்ரீ குருராஜம் வரதமபார கிருபாம்புதிமனீஷம் வந்தே ஸ்ரீ குருராஜம் சகல வேத வேதாந்த நிதானம் சதா கலித பரமாத்ம தியானம் சர்வபூத சமபாவ ஞானம் சம்ஸ்ருதார்த்தி ஹாரிணம் அசமானம் வந்தே ஸ்ரீ குருராஜம். எங்க முத்தர்நாவாளுக்கு ஈடு எங்க முத்தர்நாவால் தான் அப்படிங்கிறார் இந்த கீர்த்தனம் பண்ணினே. செய்யானம் ராமசுவாமி சாஸ்வால் அப்படின்னு வேதாந்த பர்யந்தம் வாழ்கிட்ட வாசிச்சா. செய்யான ராமசுவாமி சாஸ்வால், பருத்தியூர் ஸ்ரீ கிருஷ்ண சாஸ்திரி, இவெல்லாம் எங்க மகாகுருக்களுடைய சிஷ்யா. சொல்றாள் சம்ஸ்ருதார்த்தி ஹாரிணம் அசமானம். இவருக்கு சமானமானவாள் வேற யாரும் கிடையாது. எங்க குருக்கு சமானமானவாள் யாரும் கிடையாது. வந்தே ஸ்ரீ குருராஜம் சகல வேத வேதாந்த நிதானம். சகல வேத வேதாந்தங்களும் அறிவாள். அக்னிஹோத்திர சாலையில எப்போதும் ராமாயண புஸ்தகம். ராமாயண அக்னிஹோத்திரம் பண்ணி முடிச்ச உடனே ராமாயண பாராயணம் பண்ணுவாள். ஏஷ ஏஷ ஏவாக்னிஹோத்திரஞ்சே பலஞ்செய்வ அக்னிஹோத்ரினாம்னு இருக்கு ராமாயணம். அக்னிஹோத்திரிகளுக்கெல்லாம் பண்ண அக்னிஹோத்திரத்தோட பலனாம் ஸ்ரீராம கதை. ராமாயணம் படிக்கிறது சொல்றது இதுவே அக்னிஹோத்திரமாம். வேதாச்ச கிருதவச்சைவ கிருத்தூனாம் பலமேவஜ. வேதம் வேதம் சொன்ன யஜ்ஞங்கள் யஜ்ஞத்தினுடைய பலன்கள் எல்லாம் ஸ்ரீமத் ராமாயணமா. அதனால எப்பொழுதும் ராமாயண பாராயணம் பண்ணிண்டு வரவாளுக்கும் அதை சொல்லி கொடுத்துண்டு ராம மந்திரத்தை எப்போதும் ஜபிச்சுண்டு ஸ்ரீராம மந்திரம் ஜபம் தம்
அவளுடைய மகாகுரு தசகம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள் எங்க பெரியவா. மகாகுருவ பஞ்சகம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. நம்ம தன்னாவாலை பத்தி எங்க பெரியவாள் செங்கால அனந்தராம தீட்சிதர் பெரியவாள் அவா எப்போதும் ராமமந்திரத்தை ஜபிச்சுண்டு ராமாயண பாராயணம் பண்ணிண்டு வேதாந்த பாராயணம் பண்ணிண்டு பிரத்தியாருக்கும் உபனிஷதர்த்தங்களை சொல்லிண்டு சகல வேத வேதாந்த நிதானம் எப்போதும் போதேந்திராளுடைய சூத்திர கயிறு வச்சுண்டு கோவிந்தபுரத்துல குடுப்பாலே நாம ஜபத்துக்கு அந்த சூத்திரத்தை வச்சுட்டு ராமநாமா சொல்லிகிட்டே இருப்பாரா திண்ணேல. இன்னைக்கும் செங்காலிபுரத்துல அவ இருந்த கிரகம் இருக்கு, அவ பண்ண அக்னிஹோத்திர சாலை இருக்கு. அந்த திண்ணைக்கு போனா ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வர அந்த கிரகத்துக்கு போனா நாங்க அந்த திண்ணையில கோட்டிக்கணக்கான ஆவர்த்தி ராமநாமம் ஜபிச்சிருக்கால். பாட்டியும் கூட உட்காந்து ஜபிப்பாலாம். பால் முழுக்க பண்ண அக்னிஹோத்திராதி தர்மத்தினுடைய பலன்னு சொல்லுவாலாம். பத்து ராமநாமா சொல்றது இதுதான் எல்லா தர்மத்தினுடையும் பலன். இது இன்னி ராமநாமத்தை எப்போதும் சொல்லிண்டு சதா கலித பரமாத்ம தியானம். எல்லாரிடத்திலையும் ஒரே போல பாவனை, எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கான்ங்கிற பாவனையோட சர்வபூத சமபாவ ஞானம் சம்ஸ்ருதார்த்தி ஹாரிணம் அசமானம் வந்தே ஸ்ரீ குருராஜம் வரதமபார கிருபாம் புத்திமனீஷம் வந்தே ஸ்ரீ குருராஜம். எப்பொழுதும் ராமநாமம் சொல்லிண்டு கால வேளையில ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிண்டு தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லிண்டு ஒரு வாழம் ஸ்நானம் பண்ணிட்டு தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே பிராத காலத்துல ஸ்மரிக்கணும். ஞானதாதாவே வள்ளல் வள்ளல் வள்ளலார் அப்படிங்கிறாரோ ஞான அவர் தட்சிணாமூர்த்தியை தான் சொல்றது. அவருக்கு ஈடான வள்ளல் யாரும் கிடையாது. மாயவரத்துல பிரகாசிக்கிறார். அந்த தட்சிணாமூர்த்திக்கு வள்ளலார்னு பேர். வள்ளல் ஞானதாத்தா அவர். ஞானமிச்சேன் மகேஸ்வராதுன்னு அந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தை ஏதாவது ஒண்ணு பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஒரு ஏதோ ஒண்ணு சொன்னோம்னு இருக்காங்க. திங்கக்கிழமையான ஒரு மீனாட்சி பஞ்சரத்னம், செவ்வாய்க்கிழமையான ஒரு வைத்தியநாத அஷ்டகம், புதன்கிழமையான ஒரு ஸ்ரீராமஸ்தோத்திரம், விஷ்ணு அச்சுதாஷ்டகம், கிருஷ்ணாஷ்டகம், வியாழக்கிழமையான ஒரு தட்சிணாமூர்த்தி அஷ்டகம், வெள்ளிக்கிழமை ஒரு கனகதாரா ஸ்தோத்திரம், சனிக்கிழமை ஒரு வெங்கடேசகராவலம்பம், சிவபஞ்சாட்சர ஸ்தோத்திரம், ஞாயிற்றுக்கிழமையான ஒரு சூரிய ஸ்தோத்திரம். ஏதாவது ஒன்றும் நல்ல காரியங்கள்ல இருந்துட்டே இருக்கணும், நல்லது பண்ணிகிட்டே இருக்கணும். நேற்றுக்கு சாப்பிட்டேன்னு இன்னைக்கு சாப்பிடாம இருக்குமா? அது போல இன்னைக்கா ஒரு நாள் சொல்லியாச்சு போறோம்னு இருக்கக்கூடாது. வேளா வேலைக்கு எப்படி சாப்பிட்றோமோ அதுபோல வேளா வேலைக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் கார்த்தால என்ன ஒண்ணு பண்ணினோம், சாயங்காலம் என்ன ஒண்ணு பண்ணினோம் அப்படின்னு ராத்திரி படுத்துட்டா கூட ஒரு 108 ராமநாமா சிவநாமாவது சொல்லிட்டு படுத்துக்கணும். இது மாதிரி இல்லாத வாழ்க்கை நடத்துறவாள்லாம் பூமிக்கு பாரமா. பூமி போய் முறையிடுறாளாம் பிரம்மாட்டே. அது நாராயணியத்திலையும் அழகா சொன்னார். சாந்திரானந்த தனோஹரே நனுபுரா தெய்வாசுரே சங்கரே துத்கிருத்தாபி கர்மசேஷவசதः ஏதேன யாதாம் கதிம் தேஷாம் பூதல ஜன்மனாம் திதிபுவாம் பாரேண தூரார்திதः பூமிः பிராப விரிஞ்சமாஸ்ருதபதம் தேவைः புரைவாகதைः. தேவதைகள் எல்லாம் அழிச்சுண்டு கோரூபம் எடுத்துண்டு பூமி கௌர்பூத்வா ஸ்ருமுகி கின்னா கிரந்தந்தி கருணம் விபோஹ உபஸ்திதம் திகே தஸ்மை வியசனம் சமவோச்சதா. கௌஹு அப்படின்னா பூமின்னு ஒரு அர்த்தம், கௌஹு அப்படின்னா பசுன்னு ஒரு அர்த்தம், ஐஸ்வர்யம்னு அர்த்தம். காம் அப்படின்னா பூமி பசு எல்லாத்தையும் குறிக்கும். பூமின்னு ஒரு அர்த்தம். காம் கா அப்படின்னா அடைந்தால், பூமியை அடைந்தால். அதனாலதான் கங்கா அப்படின்னு பேர். ஹரித்வாரத்துல தேவலோகத்துல பரமேஸ்வரனுடைய சிரஸ்ல கைலாசத்துல ஓடுற நதி, சந்திரமண்டலத்துல ஓடுற நதி, தேவலோக நதி பூமியை அடைஞ்சது. காம் கா. அதனால ஹரித்வாரத்துல இருந்து தான் கங்கேன்னு பேர். இதே ரிஷிகேஷத்துல கங்கேன்னு பேர் கிடையாது, அலகனந்தான்னு தான் பேர். பூமியை தொடுறதுங்கிறது ஹரித்வாரம் தான். அதனால ஹரித்வாரத்திலேருந்து தான் பூப்பிரதேசம். பூமியை தொட்டால்னு சொல்றது பூமியை தொட்டதுக்கு அப்புறம் தானே சொல்ல முடியும். அதனால கங்காங்கிற பேரு ஹரித்வாரத்திலேருந்து கல்கத்தா பரியந்தம் தான். ஹிமாச்சலத்துல எல்லாம் அதை சொல்லக்கூடாது.
அலகநந்தா, பாகீரதி, மந்தாகினி, என்னென்ன அந்தந்த ஊர்களில் சொல்றாளோ அந்த பேரை சொல்லணும். தேவதைகளை முன்னிட்டு கொண்டு பூமி கோரூபத்தை எடுத்துண்டு எப்படி அழுதால் தன் மேல கருணை உண்டாகுமோ அது போல அழுதாலாம் பிரம்மலோகம் போய். கிரந்தம் தீ கருணம் விபோஹோ, இவள் அழற அழுகையில கருணை உண்டாரா போல அழுதாலாம், வாய்விட்டு அழுதாலாம். ஹாஹா துர்ஜர பூரி பாரமதிதம் பாதோ நிதௌ பாதுகாம் ஏதாம் பாலயஹம் தமே விவசதாம் சம்பிருச்ய தேவா நிமானே இத்யாதி பிரச்சுர பிரலாப விவசாம் ஆலோக்ய தாதாமஹீம் தேவானாம் வதனானி வீக்ஷ்ய பரிதோ தத்யௌ பவந்தம் ஹரே ஊச்சே ஜாம்புஜ பூரமூனை சுராஹ சத்யம் தரித்ர்யா வசஹ நன்வஸ்யா பவதஞ்ச ரக்ஷண விதோ தக்ஷோ ஹி லக்ஷ்மீபதிஹ சர்வே சர்வபுரஸ்ஸரா வயமிதோ கத்வா பயோவாரிதிம் நத்வாதம் ஸ்துமஹே ஜவாதிதியுஹு சாகம் தவா கேதனம். அங்க போய் பிரம்மலோகத்துல பூமி கத்தினாலாம். ஹாஹா துர்ஜரே துர்ஜன பூரிபாரமதிதாம், ஹாஹான் கத்தினாலாம். துர்ஜனங்களுடைய பாரம் தாங்கல்லையே, என்னால சுமக்க முடியலையே இந்த ஜனங்களே, என்னை யார் காப்பாத்துவாள்? ஏதாம் பாலயஹம் தமே விவசதாம் சம்பிருச்ய தேவானிமானே. நான் சொல்றது ஏதானு பொய்யா இருக்குமானால் இந்த தேவர்களை கேளுங்க. நான் சொல்றதுல ஏதானு உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் சாட்சியை கேளும்பாலணும். அதுபோல சாட்சிக்கு தேவர்களை அழைச்சுன்னு வந்திருக்கேன். சம்பிருச்ச தேவானிமானே இத்தியாதி பிரச்சுர பிரலாப விவசாம் ஆலோக்கிய தாதா மஹீம். தாதான்னு பேரு பிரம்மாவுக்கு. ஏறங்க பார்த்தாராம் பூமியே, அவள் அழறத பார்த்தாராம். தேவதைகளையும் பார்த்தா அவளும் முதட்ட பிதிக்கின்றே அம்மா அவ சொல்றது வாஸ்தவம் தான். தேவானாம் வதனானி வீக்ஷ்ய பரிதோ தத்யோ பவந்தம் ஹரே. அப்படி சொன்னால் கௌர்பூத்வாஸ்ருமுகி கின்னா கிரந்தந்தி கருணம் விபோஹ உபஸ்திதாம் திகே தஸ்மை வியசனம் சமவோச்சதாம். பிரம்மா ததுபதார்யாதே சஹதேவைஸ்தயா சஹ ஜகாம சத்ரிநயனஹ தீரம் க்ஷீரபயோநிதேஹே. அவர் சொன்னார், ஏதோ ஜகத்தை சிருஷ்டி பண்ணி கொடுத்து தத்துவங்களே நீ பரடாயின்னு சொன்னார். நான் படைச்சுன்னு இருக்கேன்பா. தேவதைகளையும் பூமியும் பார்த்து சொன்னார் பிரம்மா. இதுல ஏதாவது தகராறு வந்ததானால் படைச்சவர் தான் பொறுப்பு. என்னையும் படைச்சவர்கிட்ட தான் போய் இதை சொல்லணும். மேனேஜரால எவ்வளவு செய்ய முடியும்? ஒரு கம்பெனியில ஒரு சிக்கல் வந்ததானா அவர் எம்டிகிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். அந்த மட்டும்தான் அவரால் முடியுமே தவிர அவரே தீர்மானம் எடுக்க முடியாது, அவரே முடிவு பண்ண முடியாது. இதுக்கு முதல் போட்ட ஒருத்தர் இருக்கா, அவர் தான் சொல்லணும். அதுபோல பிரம்மா சொன்னார், எனக்கு ஏதோ நான் படைக்க சொன்னார், நான் படைச்சுட்டு இருக்கேன் ஒரு சக்தியை கொடுத்து. இதுல ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டுதானால் அது அவர் தான். இன்னைக்கு சில மிஷினரிஸ்க்கெல்லாம் வெளிநாட்டுல எந்த நாட்டுல தயாரிச்சாலும் அங்கேருந்து தான் ரிப்பேர் பார்க்கணுங்கிறா. இந்தூருக்காரா தொட மாட்டாத, தொடவும் வேண்டாம்னு அவளே சொல்லி அனுப்புறா. விற்கிறதையே நீங்க ஏதாவது தொட்டு சிக்கலாக்கி விடாதீங்கோ, போறதுக்கு அவளுக்கு செலவு, தங்குறதுக்கு செலவு, ரிப்பேர் பார்க்கறதுக்கு செலவு, அவளும் ஜீவிக்கணும் மிஷின் பண்ணதுக்கு. அந்த ஆட்களுக்கும் ஒரு ஜீவனம் அங்கேருந்தே அனுப்புறது. ஜெர்மன்ல தயாரிச்ச மிஷின்னா ஜெர்மன்ல இருந்தே ஆள் வருவா. 10 நாள் ஆனாலும் காத்துன்னு இருக்கணும். அந்த மிஷின் நூடுத்தானா, ஸ்டக் ஆயிடுதானா, அவன் சரி பண்ணி கொடுத்துட்டு போனா இங்க ஏதோ இயக்கின்னு இருக்கலாம். ஓடுற மிஷினை வேணா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருக்கலாமே தவிர விவகாரம் பண்ணலாமே தவிர நின்று போயிடுதுன்னா தயாரிச்சவா தான் வரணுங்கிறாலும். அதுபோல பிரம்மா சொன்னார், இதை உண்டாக்கினவர் அவர் தான். பெருமாளை போய் கேட்போம், வாங்க எல்லாருமா பார்க்கடலுக்கு போவோம்னு. தேவர்களையும் பூமியை அழிச்சுட்டு போற வழிதான் கைலாசமா. ரொம்ப அழகா பாகவதம் என்னமோ ஸ்ரீரங்கத்தை தாண்டினா அடுத்து திருவானை கோவில்ங்கிற போல சொல்றது. திருவானை கோவில் தாண்டினா அப்புறம் மலைக்கோட்டைங்கிற போல சொல்றது. பிரம்மலோகத்திலேருந்து பார்க்கடலுக்கு போனாலாம் போற வழியில அப்படியே கைலாசமாம். கைலாசத்துல பரமேஸ்வரனையும் அழிச்சுட்டாலாம். நீங்களும் சொல்லுங்கோ, நாங்கெல்லாம் சொல்றதை விட உங்களை கண்டா சந்தோஷப்படுவார் நாராயணன். நீங்க சொல்லிட்டேலானால் அப்பீல் கிடையாது. சுவாமி உடனே ததாஸ்துன்னு சொல்லிடுவார். அவ்வளவு ஒத்தருக்கு ஒத்தர் அந்யோன்யமும் சங்கரனும் நாராயணனும்.
இல்லைன்னா ஒரு கோவிலே உண்டாயிருக்குமா? சங்கரநாராயணர் கோவில்னு ஒரே மூலஸ்தானத்திலே ஒரே லிங்கத்திலே சங்கரனும் இருக்கார், நாராயணனும் இருக்கார். அர்த்தநாரீஸ்வரர் போல திருநெல்வேலி தாண்டினோமானா சங்கரன் கோவில் சங்கரன் கோவிலுங்கிறா. இந்த ஊருக்கே அதான் பேர். குருவாயூராட்ட சங்கரன் கோவில். சங்கரன் கோவில்னா சங்கர நாராயணர் கோவில்னு பேரு. அது தேஞ்சு தேஞ்சு மருவி சங்கரன் கோவில்னு ஆயிடுச்சு. வேதகுடின்னு பேரு எங்க ஊருக்கு. வேதங்குடி இருக்கிற ஊர்னு பெரியவா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. வேதகுடி உங்களோடது, வேதகுடியும்பா. அது மாதிரி வடகுடி வடகுடின்னு ஆயிடுச்சு. வடையும் இல்லை காப்பியும் இல்லை. அங்க வடகுடின்னு என் பேருன்னா வேதகுடி. வேதம் குடி இருக்கிறது, வேதம் சொன்ன கர்மாக்கள் குடி இருக்கிற தேவதைகள்லாம், வேதத்துல சொன்ன தேவதைகள்லாம் வந்து போயின்னு இருக்கிற யஜ்யங்கள் நடக்கிற கிரகம். இத்தனை யாகங்கள் எங்க பெரியவாள் நாராயண தீட்சிதர், இந்திராம தீட்சிதர் குருவாயூரப்பனுடைய பக்தியை உலகம் முழுக்க பறைசாற்றினார். என்னுடைய பிதாமகர் அவருடைய அண்ணாதான் இந்திராம தீட்சிதர் பெரியவாள். என்னுடைய பிதாமகர் நிறைய யஜ்யங்கள் தானும் பண்ணி பிள்ளைகளுக்கும் பண்ணி வச்சு பேரன் பர்யந்த யஜ்யங்கள் நடத்தி வச்சா. தேவதைகளை அழைச்சி, யஜ்யம்னு சொன்னா என்ன, தேவதைகளை அழைக்கிறது. விஷ்ணு மாவஹ இந்திரம் மாவஹ அப்படின்னு ஒரு யஜ்யத்திலையும் எல்லா தேவதைகளையும் அழைச்சு அவளுக்கு அவிர்வாகம் கொடுத்து புரோடாசாதிகள். அப்படி வேதமும் வேதத்துல சொன்ன தெய்வங்களும் குடி இருக்கிற ஊர்னு பேர் எங்க கிராமத்துக்கு. வேதகுடின்னது அப்புறம் வடகுடி ஆயிடுது. அதுபோல சங்கரநாராயணர் கோவில் அப்படின்னது அப்புறம் தேஞ்சி தேஞ்சி சங்கரன் கோவில்னு ஆயிடுது. சிவகாலிபுரம்னு பேரு எங்க கிராமத்துக்கு. ஒரு எல்லையில துந்துபீஸ்வரர் இருக்கார், ஒரு எல்லையில காளி இருக்கா. மேற்கு துந்துபீஸ்வரர், கீழே ஜோலேஸ்வரர், அந்த பக்கம் காளி இருக்கா. சிவகாலி புரேரம்யே சமாதிஸ்தம் நமாமியகம் எங்க பெரிவாளுடைய பூர்வீகால் தியான ஸ்லோகம். ஆனா அது மருவி சேங்காலிபுரம்னு ஆயிடுச்சு. சேங்காலிபுரம்னு ஆயிடுச்சு. சிவகாலிபுரம். அதுபோல சங்கர நாராயணர் கோவில், சங்கரனும் நாராயணனும் சேர்ந்து இருக்கிற கோவில். ஒரு ரெண்டு பேரும் வேற வேற இல்லையா, ஒரே ஹிருதயமா. வெளியில விபூதிட்டுண்டா பரமேஸ்வரன், திருமணிட்டுண்டா நாராயணன், அவ்வளவுதானே தவிர வெளி அடையாளத்துல ஏதோ ஒன்னு ரெண்டு கையில சூலம் சக்கரம்னு மாறுதல் இருக்குமே தவிர இவர் வேற இல்லையா அவர் வேற இல்லையா. அது சுவாமியே தன் வாக்குனால தக்ஷ யஜ்யங்கள் எல்லாம் சொல்றா. நான் வேற இல்லை, சங்கரன் வேற இல்லைன்னு. அப்படி ஒரு அந்யோன்யத்தை பகவானுக்கும் பாருங்களேன். எங்க மகாக்ஷேத்திரம் விஷ்ணு ஆலயம் இருந்தாலும் உடனே மகாக்ஷேத்திரம் ஒரு சிவாலயம் இருக்கும். திருவானைக்கோவில் இங்க ஸ்ரீரங்கம்னு சொன்னால் உடனே பக்கத்துல திருவானைக்கோவில், ரொம்ப தூரத்துல இல்ல பக்கத்திலேயே. கும்பேஸ்வரர் அப்படின்னா உடனே சார்ங்கபாணி பக்கத்துல. ஜெகநாதர், பூரி ஜெகநாதர் அப்படின்னு சொன்னா உடனே பக்கத்துல புவனேஸ்வரர். புவனேஸ்வரங்கிறாலும் அது பேர்ல கூட ஒன்னு பொருத்தம் பாருங்க. அவர் ஜெகநாதர், இவர் புவனேஸ்வரர். பக்கத்துல அவ்வளவு நெருக்கமா இருப்பாலாம் ரெண்டு பேரும், அவ்வளவு நெருக்கமாக. குருவாயூர் அப்படின்னு சொன்னா உடனே ஒரு மைலுக்குள்ள மம்மியூர் சிவாலயம். எட்டி கூட இருக்க மாட்டாலாம். பக்கத்துல அப்படி இருக்கிற தெய்வங்கள்லாம் ரெண்டு பேரும். ஜகாமச திருநயனஹா தீரம் க்ஷீரபயோநிதேகே திருநயனஹ. முக்கண்ணன்ங்கிறது ஒரு தனியான அடையாளம் அவருக்கு. திரியம்பகம் யஜாமஹே. இந்த மந்திரத்தை சொல்லிதான் விபூதி இட்டுக்கணும். வெறுமனே கோவிலுக்கு வெள்ளை அடிக்கிறா போல இட்டுக்கப்படாது. உடம்புல வீட்டுக்கு கோவிலுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறா போல இட்டுக்கப்படாது. திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம். விபூதி இட்டுக்கிறதுக்கான மந்திரம் இது. உருவாருகமி பபந்தனான் மிருத்யோர்முக்ஷி யமாமிருதாஹாதி. அது போல பிருஹத் சாம க்ஷத்ரபிருத்னு ரக்ஷையான இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிதான் விபூதி இட்டுக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியாதேன்னா, மந்திரமாவது நீரு வானவர் மேவது நீரு, தந்திரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, திருஆலவாயான் திருநீரே. திருநீர் பதிகம்னு 10 பாட்டு பாடியிருக்கார் ஞானசம்பந்தர். பாண்டியனுக்கு சூழ நோய் வந்து சுந்தரேஸ்வருடைய விபூதி எடுத்து கொடுத்து அவனுடைய பத்னி, பாண்டிய ராஜாவினுடைய பத்னி வந்து ஞானசம்பந்தர் ஆசிரியக்கே மதுரை வந்த காலத்துல சுந்தரேஸ்வருடைய விபூதி எடுத்து கொடுத்தால் சரியா போயிடுத்து. 10 பாட்டு பாடி இந்த திருநீர் பதிகத்தை பாடி கொடுத்தால் சூழ நோய் சரியா போயிடுத்து ராஜாவுக்கு. அப்புறம் பரமசிவபக்தனா ஆயிட்டார் அந்த பாண்டிய ராஜா. அந்த விபூதி இட்டுக்கிறதே அது மாதிரி திருநீர் பதிகம் பாடணும். திரியம்பகம் மிஜாமகே சொல்லணும். திரியம்பகம்னு ஒரு அழகான பேர். த்ரீணி அம்பகானி எஸ்ய சஹ திரியம்பகம். திருநயனஹ ஜகாமச திருநயனஹ தீரம் க்ஷீரபயோநிதேகே. இந்த முக்கண்ணனையும் அழிச்சுண்டு பெருமாள் எங்க இருப்பார்? பார்க்கடல்ல. அங்க வந்தாலாம்
தத்ர கத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷாகபிம். லோகத்துக்கெல்லாம் நாதனானே அந்த ஜெகநாதனை பார்க்க வந்தாலாம் தேவர்களுக்கும் தேவனானே, பக்தர்களுடைய எல்லா விருப்பத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடியதானே தேவதேவம் ரிஷாகபிம். அந்த பரமபுருஷனே புருஷம் புருஷ சூக்தேனே. அவரை சந்தோஷப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா, பிரம்மாவா இருந்தாலும் பரமேஸ்வரனா இருந்தாலும் புருஷ சூக்தம் சொன்னா சந்தோஷப்பட்டு விடுவாராம். பகவானை சந்தோஷப்படுத்த ஏழே பஞ்சாதி தான். பகவானை சந்தோஷப்படுத்தணுமானால் இதை சொன்னா போறோம், பகவான் சந்தோஷப்பட்டு விடுவார். சின்ன சூக்தம் பெரிய பலம். புருஷ சூக்தம் கட்டாயம் நித்திய பாராயணம் பண்ணணும்னு 5 நித்தியம் சொல்லியே ஆகணும்னு இருக்கு. வேதத்துல 5, புராணத்துல 5, பாகவதத்துல 5, இதெல்லாம் சொல்லுவா. 5 எல்லாத்துலயும் நமக்கம் சமக்கம் ஜெய்வ. நமக்கம்னு பேரு ஸ்ரீருத்ரத்துக்கு. நமோ நமஹா நமோ நமஹான்னு வருதோனும். நமோ ஹிரண்யவாகவே நமஹ சேனான்னே நமஹ. நமஹா நமஹான்னு வருதுனால நமக்கம்னு பேர் ருத்ரத்துக்கு. சமக்கம்னு பேரு சகாரம் அதிகம் வருதுனால நமக்கம் சமக்கம். சூக்தம் புருஷ சூக்தம் சொல்லணும். இது மாதிரி 5 வேதத்துல இருந்து நித்தியம் பாராயணம் பண்ணணும். புராணத்திலேருந்து 5 பீஷ்மஸ்தவராஜம், பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம், அனுஸ்மிருதி, கஜேந்திர மோக்ஷம், பஞ்சரத்னம்னு பேரு. பாகவதத்திலேருந்து 5 கோபி பஞ்சகீதங்கள், வேணுகீதம், பிரணயகீதம், கோபிகா கீதம், யுகல கீதம், பிரமர கீதம். இப்படி நித்தியம் பொழுதை இப்படி எல்லாம் வச்சிருந்தாலானா நேரம் இருக்குமா, பொழுது இருக்குமா? நமக்கு பொழுது போலேன்னு சொல்லுவோமா நம்ம? தத்ர கத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷாகபிம். ருத்ரநாயனார்னு ஒரு நாயனார். 63 நாயன்மார்ல அவருக்கு ஏன் ருத்ரநாயனார்னு பேருனால், வீழ்ச்சின்னு இருக்கிற நேரம் முழுக்க ஸ்ரீருத்ரம் சொல்லிகிட்டே இருப்பார் சர்வதா. அதுவும் ஒரு நாளைக்கு 121 ஆவர்த்தி ருத்ரம் சொல்லுவாராம். 11 ஆவர்த்தி சொல்லாம சாப்பிட மாட்டாராம். அப்படியெல்லாம் அவர் வாழ்நாள்ல வச்சுட்டு இருந்ததுனால வேற அவரை பத்தி வேற சரித்திரமே கிடையாது. 63 ஒரு அழகு. குங்குளிய நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார். சிவங்கோயிலா போய் குங்குளியம் கலந்து சாம்பிராணி போட்டுட்டே இருந்தார். சொத்த முழுக்க சாம்பிராணிலேயே ஒழிச்சார் அவர். சிவனுக்கு இல்லாத என்ன சாம்பிராணி வாங்கி வாங்கி கோயிலா போய் போட்டு இருந்தார். அதான் அவரோட சரித்திரம். குங்குளிய நாயனார் அப்படின்னு. திருப்பனந்தாள் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு கும்பகோணம் பக்கத்துல. சிவன் கொஞ்சம் தலை சாஞ்சு இருக்கும். அந்த அந்த ஊர்ல இருந்தா லிங்கத்துல உள்ள அந்த மூர்த்தமே சாஞ்சு இருந்துதான். தாட்டக பூஜை பண்ணினாலாம் தாட்டகாவனம்னு பேரு அந்த இடத்துக்கு. ராமாயணத்துல வருதே அதே தாட்டக தான். சினிமா எல்லாம் காட்டுவானே, நாடகத்திலாம் வருமே, ராமாயண நாடகத்துல வருதே அந்த தாட்டக தான். பெரிய ரூபத்தோட சிவபக்த அவள் தாட்டகையும் பூஜை பண்ணியிருக்காள், சிவாராதனம் பண்ணியிருக்கா. அப்படி கல்யாணம் ஆகணும்னு கன்னிகையா இருக்கிற காலத்துல தாட்டக நித்தியம் மாலை கட்டி போட்டு இருந்தாலும் அந்த சிவனுக்கு ஒரு நாள் மாலையை கட்டி கொண்டு வர காலத்துல பெரிய மூர்த்தி அவர் மாலையை கட்டி தூக்கி போடணுங்கிறதே பாவட நாடா அவுந்து கொடுத்தான் இந்த தாட்டகைக்கு. பெண் தானே என்ன இருந்தாலும் அவந்ததும் ஒரு கையால பிடிச்சிட்டு ஒரு கையால மாலை போடணும்னு நினைச்சாலாம் சிவன் கிட்ட வந்துட்டால் எட்டல்லையாம் தலை. அதனால லிங்க ரூபமா இருக்கிற பரமேஸ்வரன் அப்படி தலையை சாச்சு வாங்கிண்டாராம் மாலையை. தாட்டகைக்காக பரமேஸ்வரன் அப்படி வாங்கிண்டார். அந்த தலையை நிமித்தனமேனு சோழராஜாக்கள்ல ஒருத்தர் ரொம்ப பிரயாசப்பட்டார். யானை எல்லாம் கட்டி இழுத்து பார்த்தார். லிங்கம் நகர்ந்ததே தவிர தலை நிமிரல்ல. பரமேஸ்வரனையே ஆசிரியிச்சார். சொப்னத்துல வந்து பரமேஸ்வரன் சொன்னால் குங்குளியம் போட்டு இருக்கார். கோவிலா போய் அந்த குங்குளிய நாயனார் வந்தாரானா நான் நிமிந்துடுவேன் அப்படின்னார். அவ்வளவுதான் சரித்திரம் அவரை பத்தி. உடனே குங்குளிய நாயனாரை விட்டு இங்க வந்து தூபங்கள்லாம் போட சொல்லி துண்டை கட்டி அவர் லிங்கத்தையும் தன்னையும் துண்டத்தால கட்டி இப்படி இழுத்தார். வந்து 10 யானை 100 யானை கட்டி இழுக்காத அந்த லிங்கம் நுந்து கொடுத்தான். திருப்பனந்தாள்ல ஒரு அழகான சிவக்ஷேத்திரம். அப்படி ஒரு நாயனார் ருத்ர நாயனார் அப்படின்னு ஒருத்தர் ருத்ரமே சொல்லிட்டு இருந்தார் வாழ்நாள் முழுக்க. ஸ்ரீருத்ரன் சொன்னானா பிரம்மஹத்தியாதி பாப்பங்கள்லாம் போயிடும். ருத்ரத்தை ஜபிச்சுட்டே இருந்தானா அவ்வளவு பாக்கியம். சரியா சொல்லணும். அந்த ஸ்வரம் ரொம்ப முக்கியம் வேதத்துக்கு. அதோட சொன்னா க்ஷேமம் உண்டாயிடும். அதுபோல புருட சூக்தம் கத்துன்னு தான் சொல்லணும். ஆச்சாரிய முகேன கத்துக்கணும். நம்மளா இஷ்டத்துக்கு வாயில வந்ததை சொல்லக்கூடாது. வேதத்தை வந்து ஸ்துதி மாதிரி சொல்லக்கூடாது. ஸ்துதியில ஏதாவது தவறுதல் இருந்ததானால் எதக்ஷர பத பிரஷ்டம்னு சொல்லிக்கலாம். அது போல வேதத்துக்கு கிடையாது.
சொன்னா ராஜசம்ஹிதைன்னு பேர், பிரபு சம்ஹிதைன்னு பேரு வேதத்துக்கு. சரியா பாடினா பிரதி கொடுப்பார் ராஜா, தப்பா ஏதாவது பாடிவிட்டானா தலையை வாங்கி விடுவார், சிரச்சேதம் பண்ணிவிடுவார். ராஜசம்ஹிதைன்னு பேரு வேதத்துக்கு. இதிகாச புராணங்கள் ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் காந்தா சம்ஹிதைன்னு பேர். எவ்வளவு தப்பு பண்ணாலும் பொறுத்துக்கிறான்னு கணவன் மனைவிக்குள்ள சகிப்புத்தன்மை தானே அவளோட அழகு. அந்த உறவுல ஒருத்தர் தப்ப ஒருத்தர் பொறுத்துக்கிறது தான் அழகு. அதுபோல காந்தா சம்ஹிதைன்னு பேரு இதிகாச புராணங்களுக்கு. தப்பா பண்ணாலும் பொறுத்துக்கும். வேதம் அப்படி கிடையாது. தஸ்மாத் விராட ஜாயதா. 3 மாசம் சந்தோஷம் சொன்னார் எங்க தாத்தா ஒருத்தருக்கு. 3 மாசமும் எல்லா வாக்கியமும் வந்துடுத்து புருஷ சூக்தத்துல. இது வரவே இல்லை அவருக்கு. தலையெல்லாம் நன்னா ஆட்டுறார், கையெல்லாம் ஆட்டுறார், ஆனா வாக்கியம் வரமாட்டேங்கிறது. வாக்கியமே வரல அவருக்கு. ஸ்வரம் அப்புறம் தஸ்மாத் விராட ஜாயதா அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தா எங்க பெரியவா. தஸ்மாத் விரடா ஜாயதா அப்படின்பாரு. விராட ஜாயதாக்கும் விரடா ஜாயதாக்கும் எவ்வளவு. சோச்சே வேஷ்டுகும் ஹீஜ்வா அப்படின்னார் வேதத்துல சொல்லி கொடுத்தார். உன்னை இவன் தோஷே வேஷ்டுகும் ஹீஜ்வா அப்படிங்கிறான். சோச்சைக்கும் தோசைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அவனுக்கு எப்போதும் தோசை ஞாபகம். அதனால தோஷே வேஷ்டுகுங்கிறான். வேதத்தை எப்படி எல்லாம் விளையாட்டா சொல்லிடக்கூடாது, ஜாக்கிரதையா சொல்லணும். புருஷ சூக்தத்தை சொன்னா சுவாமி சந்தோஷப்பட்டு விடுவார். இங்க பிரம்மா ருத்ரன் தேவதைகள் எல்லாருமா புருஷம் புருஷ சூக்தேனே உபதஸ்தே சமாஹிதா. சொல்றதே எப்படி சொல்லணும்னா சமாஹிதா, சமாஹித மனஸ்கனாக. எது செஞ்சாலும் ஒரு சமாதானத்தோட செய்ய, வெறி கொண்டு செய்யக்கூடாது. அர்ச்சனை பண்ணாலும் சரி, நமஸ்காரம் பண்ணாலும் சரி, ராஜசமா இருக்கக்கூடாது. சாது தர்மமே சாதுத்துவத்தோட இருக்கணும், சத்துவகுணத்தோட இருக்கணும். ஒரு துளசி போட்டாலும் பூவுக்கு வலிக்குமோ பகவானுடைய சரணத்துக்கு வலிக்குமோங்கிற அந்த பாவனையோட செய்யணும். கல்வெட்டு எரியறா போல எரிவா சில பேர் அர்ச்சனை பண்றேன்னு ஆரம்பிச்சு. அதுவும் சின்ன கிருஷ்ணரா வச்சுன்னு இருப்பா. எங்க குரு அடிக்கடி சொல்லுவா, சம்மங்கி எடுத்து அடிப்பா, கம்பெடுத்து அடிக்கிறா போல கிருஷ்ணருக்கு அர்ச்சனைன்பா. சம்மங்கி எடுத்து போட்டா உலக்கையால் அடிக்கிறா போல இருக்கும் கிருஷ்ணனுக்கு அப்படின்பார் என்னோட குரு. மூர்த்தியோ சின்ன மூர்த்தியா இருக்கார், சம்மங்கி உயரம் இருந்தா அவரே இருக்கார். அவரை போய் சம்மங்கியால அர்ச்சனை பண்ணார். மகாபரிவாள்லாம் பூஜை பண்றதே பார்த்தோம்னா தெரியும், சுவாமி கிட்டேயே போட மாட்டா. இப்படி சுவாமிகிட்ட காமிச்சுட்டு காலில் போட்டுருவா. சில புஷ்பங்களை கீழே கூட போட்டு விடுவா. சுவாமிக்குன்னு போட்டாச்சு, அது ஆயிடுத்து, அர்ச்சனை ஆயிடுத்து. எல்லாத்தையும் அவர் தலையில கொட்டினா தானே சமர்ப்பணம் தானே. புஷ்பமோ பழமோ நைவேத்தியமோ எல்லாம் சமர்ப்பணம் தானே. மகாபரிவாள்லாம் பூஜை பண்றதே பார்த்தா தெரியும். இப்படி சுவாமிகிட்ட காமிச்சுட்டு கீழே கூட போட்டு விடுவா. ஊஞ்சல்ல சந்திரமௌலீஸ்வர் கிட்ட கூட போட மாட்டா, கொஞ்சம் கீழே கூட போட்டு விடுவா. இந்த பாவனை வேணும். சமாதானமா செய்யணும் சுவாமிக்கு செய்யறதே. ஸ்ரீ பிருந்தாவனங்கள்ல எல்லாம் இன்னைக்கும் கிருஷ்ணனுக்கு அர்ச்சனை பண்ணுவாள். சகசநாம ஆன உடனே பூவை உடனே கீழே தள்ளி விட்டுடுவான். தள்ளி விட்டு பீதாம்பரத்தெல்லாம் உதறி விட்டு ஏதோ 2 துளசி காலில் இருக்கும், அவ்வளவுதான். நம்ம எல்லாம் அர்ச்சனை பண்ணா மறுநாளைக்கு தானே நிர்மால்யத்தை சுவாமிகிட்ட கலைக்கிறோம். பிருந்தாவனத்துல உடனே பூவை கீழே தள்ளி விடுவா. ஏன்னா மூச்சு முட்டுமா கிருஷ்ணனுக்கு. ஒரே பூவா கொண்டு காலடியில போட்டோமானா சுவாமிக்கு திணறி போயிடுமா. அதனால அர்ச்சனை ஆயிடுத்துன்னா உடனே கீழே தள்ளி விட்டுடுவா. இப்படியெல்லாம் ஒரு பாவ பக்தி, மதுரமான பக்தி. ஸ்ரீ பிருந்தாவனங்கள்லாம் போகணும். போனா தான் தெரியும் அந்த அழகு. சின்ன மூர்த்தியா இருக்கும், பெரிய மாலையா கொண்டு போட்டோமானா தேர்வடம் மாதிரி சுவாமியால தாங்க முடியாது. சின்ன சின்ன பூவால, மல்லிகை பூவால மாலை பண்ணி போடுவார். சின்ன மூர்த்தியா இருப்பார் குருவாயூரப்பர். கிருஷ்ணர் அங்கே பிருந்தாவனத்துல ஒரு மல்லி பூவா முல்லை பூவா கோத்து அதுதான் மாலை போடுவா. பெரிய மாலையெல்லாம் போட மாட்டா. பார்த்து பார்த்து சுவாமிக்கு எப்படி பண்றது. புருஷம் புருஷ சூக்தேனே உபதஸ்தே சமாஹிதாம். அந்த சமாஹிதமான மனசோட கூட வேத மந்திரமான அந்த புருஷ சூக்தத்தை சொன்னாலாம் பிரம்மா ருத்ரன் தேவதைகள். உடனே பிரம்மாவுக்கு தியானத்துல கிரம் சமாதௌ ககனே சமீரிதாம் நிசம்ய வேதாஸ்திருதசானுவாச்சாம் காம் பௌருஷீம் மே ஸ்ருணுதாமராः புனः விதீயதாமாசு ததைவமாச்சிரம். இப்படி கண்ண மூடி புருஷ சூக்தம் சொன்னால் 2 நிமிஷம் ஆச்சு. தேவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பிரம்மா சொன்னார், வாங்க ஆத்துக்கு போலாம்னா. இல்லையே, இப்பதானே பார்க்கடல் வந்திருக்கோம், புருஷ சூக்தம் சொல்லியிருக்கோம், சுவாமி வரலையே, நம்ம குறையெல்லாம் சொல்லலையே, அதுக்குள்ள திரும்பி போலாம்னு சொல்றேன் இல்லைன்னா பிரம்மா சொன்னார், இல்ல இல்ல என்னுடைய தியானத்துல சொல்லிவிட்டான் பகவான். சமாதௌ ககனே சமீரிதாம் கிரம் சமாதௌ ககனே சமீரிதாம். அசரீரியாய் என்னோட நிஷ்டையில
என்கிட்ட சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? நான் சொல்றதை அப்படியே தேவர்கள்ட்ட நீங்க சொல்லணும். மாச்சிரம் மெனக்கட வேண்டாம், சீக்கிரம் சொல்லிடுங்கன்னு என்கிட்ட சொன்னார் அப்படின்னா. பார்க்கடலுக்கே போனாலும் பிரம்மாருத்ரர்களே போனாலும் தரிசனம் கிடையாதா? பார்க்கடல் அலையெல்லாம் பார்க்கலாமே தவிர சுவாமியா சங்கல்பிச்சாதான் தரிசனம் கொடுப்பா. இல்லைன்னா வெறும் காதுல கேட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். அதுதான் இந்த கதையில நடக்கிறது. பரமபதமே போனாலும் பார்க்கடலே போனாலும் சுவாமி கிருபை இருந்தா தான் அவரை பார்க்க முடியும். நான் சொன்னதை சீக்கிரம் சொல்லுங்கன்னுட்டு தியானத்துல வந்து சொல்லிட்டு போயிட்டாராம் பகவான். என்ன சொன்னார்னு தேவர்கள் கேட்கிறா. புரைவ பும்சாவ திருதோதராஜ்வரஹ பவத்பிரம் ஷைர்யதுஷூபஜன்யதாம் சயாவதுர்வியாபரமீஸ்வரேஸ்வரஹ ஸ்வகாலசக்தியா க்ஷபயம்ஸ்சரேத்புவி. யாதவ குலத்துல வந்து எல்லாரையும் வந்து பிறக்க சொன்னார் தேவர்கள் எல்லாம். தானும் வந்து வசுதேவனுடைய கிரகத்திலே பூர்ண அம்சமாக பிறக்க போறதாக என்கிட்ட சொல்லிவிட்டார். வசுதேவருக்கும் தேவகிக்கும் தான் வந்து பிறக்க போறேன்னு. வசுதேவ கிரகே சாட்சாதி பகவானே புருஷப்பரஹ ஜனிஷ்யதே தத் பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியா. முன்னாடியே எனக்கு பூமியோட சிரமம் நான் அறிவேன், நீங்க வந்து சொல்லணுமா? ஸ்ரீதேவி போல எனக்கும் பூதேவி ஒரு பத்னி இல்லையா? அவள் கஷ்டம் எனக்கு தெரியாதா? பிரம்மாட்ட சுவாமி சொன்னாலாம், உங்களுக்கு முன்னாடியே பூமி படுற கஷ்டத்தை நான் அறிவேன், அந்த காலசக்தியாலே நான் பூபாரத்தை போக்குவேன், பாரதாதி யுத்தங்களை செஞ்சு சீக்கிரம் பூபாரத்தை நிவர்த்தி பண்ண போறேன், எல்லாரையும் வந்து யாதவ குலத்துல எனக்கு துணையா அவதாரம் பண்ண சொல்லுங்கோ கைங்கரியத்துக்கு, நானும் வசுதேவ கிரகத்துக்கு வரேன்னு சுவாமி சொல்லிவிட்டார். பரம புருஷனான பகவான். தேவஸ்திரீக்கெல்லாம் நீங்க வந்து சம்பவம் சுரஸ்திரியாக நந்த கோகுலத்துல போய் கோபிகைகளாக பிறங்கோ, பிருந்தாவனத்துல போய் பிறங்கோன்னு சொல்லிவிட்டாராம். அதை நாராயணியத்துல அழகா சொன்னால், பார்க்கடல்ல போனதுமே பிரம்மா இது மாதிரி சொல்றதே சொன்னாராம். காலவரையற்ற லீவுன்னாராம். உங்களுக்கெல்லாம் சம்பளத்தோட லீவு, வேலை பார்க்கவே வேண்டாம், உங்களுக்கெல்லாம் சம்பளம் உண்டு. யாருக்கு எப்படி வேணுமோ போய் பிருந்தாவனத்துல போய் பிறங்கோ, பகவான் மேய்க்கிற மாடா போங்கோ, இல்ல இந்த மாடுக்கு பின்னாடி போற கண்ணூட்டியா போங்கோ, மாட்டுக்கு கட்டுற தாம்பு கயிறா போங்கோ, பகவான் கையில வச்சுட்டு இருக்கிற சாட்ட கொம்பாய போங்கோ, வேணுவா போங்கோ, பகவான் தலையில சுருகின்னு இருக்கிற மயில் பீலியா போங்கோ, கொம்பு வாத்தியமா போங்கோ. உங்களுக்கு யாராருக்கு எப்படி போகணும்னு தோன்றதோ, பிருந்தாவனத்துல புல்லா போங்கோ, மரமா போங்கோ, யாராருக்கு எப்படி போகணும்னு தோன்றதோ போங்கோ. ஊச்சே சாம்புஜ பூர மூனைசுராஹ சத்யம் தரித்ரியா வசஹ நன்வஸ்யா பவதஞ்ச ரக்ஷண விதோ தக்ஷோ ஹி லக்ஷ்மீபதிஹ சர்வே சர்வபுரஸ்ஸரா வயமிதோ கத்வாபயோ வாரிதிம் நத்வாதம் ஸ்துமஹே ஜக ஜவாதிதியுः சாகம் தவா கேதனம் ते मुग्धा नीलशाली दुग्ध जलधे स्थिरं गताः संगताः यावत् त्वत्पद चिन्तनैकमनसः तावत् सपाथो च भूः त्वद्वाचं हृदये निशम्य सकलानि आनन्दयन्मुचिवाने आख्यातः परमात्मना स्वयमहं वाक्यं तदा कर्ण्यतां जाने दीनदशामहं दिविषदां भूमेश्च भीमैर्नृपैः तक्षेपाय भवामि यादवकुले सोऽहं समग्रात्मना देवावृष्टिकुले भवन्तु कलया देवाङ्गनाश्वावनो मत्सेवार्थमिति त्वदीयवचनं पाथो च भू रुचिवाने. சார்பா நீங்களே சொல்லிடுங்கோ தேவர்கள்ட்ட, யாராருக்கு எப்படி வேணுமோ விஷ்ணுகுலத்துல வந்து பிறக்க சொல்லுங்கன்னார். தேவர்களுக்கு எப்படி இருந்ததுன்னார் நம்பூத்ரி. ஸ்ருத்வா கர்ணரசாயனம், உங்களுக்கு லீவும் கொடுத்துட்டேன், ஹாலிடேஸ் லீவு, சம்பளமும் கொடுத்தேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சம்பளமும் கொடுத்தேன் ஹாலிடேவும் கொடுத்தேன்னு சொன்னா ஸ்ருத்வா கர்ணரசாயனம் தான். இதை கேட்க ஆனந்தமா இருந்துதான் தேவர்களுக்கு. ஸ்ருத்வா கர்ணரசாயனம் தவவஜாம் சர்வேஷு நிர்வாபிதா
स्वान्तेष्वीशगतेषु तावक कृपा पीयूष तृप्तात्मसु वासुदेव कलानन्तः सहस्रवदनस्वराटि अग्रतो भविता देवो हरेः प्रिय चिकीर्षयाम्. நீங்கள்லாம் தேவஸ்திரீக்கள்லாம் போங்கோ, கோகுலத்தில் போய் நந்த கோகுலத்தில் பிறங்கோன்னு சொல்லிவிட்டு அந்த தேவர்கள்ட்ட பிரம்மா சொல்றார், பகவானுக்கு துணையாக சங்கர்ஷணமூர்த்தியான ஆதிசேஷன் முன்னாடியே வரப்போறார். அக்ரதோ பவிதா தேவஹா ஹரேஃப் பிரிய சிகீர்ஷயாம் சஹஸ்ரவதன 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் ஸ்வராட்டி அவரும் ஹரிக்கு நிகரானவர். ஹரே பிரிய சிகீர்ஷயாம் ஹரிக்கு பிரியம் செய்ய அவரும் பலதேவராக கலப்பையோட உலக்கையோட வந்து அவதாரம் பண்ண போறார். அந்த பலதேவரும் விஷ்ணோர் மாயா பகவதி யயா சம்மோஹிதம் ஜகதி ஆதிஷ்டா பிரபுனாம் சேனே காரியார்த்தே சம்பவிஷ்யதி. எந்த மாயால உலகமே கவரப்பட்டு இருக்கும், ஏயா சம்மோஹிதம் ஜகத்து, எந்த மாயினால ஜகத்தே மோகிச்சு கிடக்கும். நல்லதான் ராமகிருஷ்ணன் அந்த மாய காலையே பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு தட்சிணேஸ்வரத்துல காலை பிடிச்சுன்னு கதறுவாராம். எல்லாரையும் மயக்கிற ஹே மாயே உன் காலை பிடிச்சுக்கிறேன், என்னை மோகிக்காது. இந்த உலகத்தையே கட்டி ஆண்டு இருக்கிற ஹே மாயே என்னை மோகிக்காதே, கிருஷ்ணனிடத்திலேயே மனசை பொழுது இருக்கட்டும்னு பகவான ஆசிரிச்சாலும் மாயை ஒண்ணும் பண்ண மாட்டா. மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தேன்னால் கீதாச்சாரியன். ராமகிருஷ்ணர் வித்தியாசமா ஒரு காரியம் பண்ணினார், அந்த மாய காலையே பிடிச்சுக்கிறேன்னா. அவளும் பகவதி தானே, அவள் காலையே பிடிச்சுக்கிறேன்னு. அதனாலதான் பவதாரிணின்னு பேர். ராமகிருஷ்ணர் பூஜை பண்ண அம்பாளுக்கு இந்த சம்சார கடல்லேருந்து தாண்டி வைக்கிறவளாம் பவதாரிணின்னு பேரு. ராமகிருஷ்ணருடைய இஷ்ட தெய்வத்துக்கு கரையத்தி விடுறவளாம் இந்த சம்சார கடல்லேருந்து. அவள் காலை பிடிச்சுன்னு பல நாள் கதறி இருக்கா. இந்த பவதாரிணி ராமகிருஷ்ணரோட நேர பேசின அம்பா. ஆகாரங்கள்லாம் ஸ்கிரீனை போட்டுவிட்டு தானே ஊட்டி விடுவாராம். நைவேத்திய காலத்துல அம்பாலும் குழந்தை போல வாயை திறந்து சாப்பிட்டுருக்கா. வேர்க்கும்னு விசிறுவாராம், அம்பாளுக்கு வேர்க்குமா. எல்லாம் அவருக்கு என்னெல்லாம் இஷ்டமோ, குழந்தைய எப்படி அம்மா பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணி வச்சுட்டு இருக்காளோ அதுபோல ராமகிருஷ்ணர் அந்த பவதாரிணியோட அப்படி பல காலங்கள் இருந்திருக்கா. ராமகிருஷ்ணருடைய சரித்திரம் சில வருஷங்கள் அவரோட நித்திய கதைகளையே எடுத்து போட்டிருக்கா. ராமகிருஷ்ணா மடத்துல மகேந்திரநாத்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். காஸ்புல் ஆஃப் ராமகிருஷ்ணான்னு இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ்ல ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் அப்படின்னு 3 பாகங்கள். படிச்சா அழாம படிக்க முடியாது, இப்படி இருந்திருக்கார். ஒரு துண்டை மேல போட்டுண்டு உலகமே அவர் என்ன சொல்ல போறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஆரிய சமாஜங்கள்ல இத்தனைக்கு ராமகிருஷ்ணருக்கு தன் பேர் ராமகிருஷ்ணன் எழுத தெரியாது, கையெழுத்து போட தெரியாது. அவ்வளவுதான் ஞானம் அவரோடது, லோக ஞானம். ஆனால் இவ்வளவுக்கு மேல இல்லைன்னு படிச்ச விவேகானந்தர் அவர் காலடியில கிடந்தார். தன் பேர் எழுத தெரியாத ராமகிருஷ்ணருக்கு சிஷ்யர் யாருன்னால் சிகாகோ பர்யந்தம் போய் அவர் என்ன சொல்ல போறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மேலை நாட்டவர்கள்லாம் மோகிக்கிற அளவுக்கு பேச மகாமேதாவியாய் இருந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ணருடைய காலடியில கிடந்தார். காரணம் என்னன்னால் லோக ஞானம் எந்த மட்டும் எனக்கு அது தெரியும் இது தெரியும்னா அது வரைக்கும் தான் அவனுக்கு பிரயோஜனம், தெரிஞ்ச வரைக்கும் தான் அது. பகவான தெரிஞ்சின்றவாள் தான் தெரிஞ்சின்றவா. நீ எதை தெரிஞ்சின்றால் தெரிஞ்சின்றதாக ஆவாய் அப்படின்னு ஒரு கேள்வி உபனிஷத்துல. எதை வாருணின்னு ஒரு ரிஷி பிள்ளைய பார்த்து கேட்கிறா. அவன் படிச்சுட்டோம், அப்பாவுக்கு மேல படிச்சுட்டோம்னா அவன் கர்வப்பட்டானா. வாசல்ல கால் மேல கால் போட்டுன்னு உட்காந்து அப்பா வரத்தே கூட எழுந்துக்காம புஸ்தகத்தை பிரட்டின்ட்டு நான் அப்பாவுக்கு மேல படிச்சுட்டேன்னு நினைச்சுட்டு இருந்தானா இந்த ஸ்வேதகேது. அவனை பார்த்து கேட்டார், அப்பா எதை தெரிஞ்சுண்டா எல்லாம் தெரிஞ்சுண்டதா ஆவ அப்படின்னு கேட்டார். இந்த கேள்வியை புரிஞ்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் படிக்கணும். இந்த கேள்வி புரியணுமானா கொஞ்சம் படிச்சிருக்கணும். அவன் படிச்சிருக்கான். உடனே அவன் கேட்கறான் அப்பாவை பார்த்து, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டா அதை ஒண்டிதானே தெரிஞ்சுட்டுதா ஆக முடியும், ஒன்னு தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டுதான் எப்படி ஆக முடியும்? இப்ப பிளைட்டை பத்தி தெரிஞ்சா பிளைட்டு தான், அது விஷயம் தான் தெரியும்.
செல்போனை பத்தி தெரிஞ்சா அது விஷயம் தான் தெரியும், கம்ப்யூட்டர்னா அது விஷயம் தான் தெரியும். ஒன்னு தெரிஞ்சுட்டாலே எல்லாம் தெரிஞ்சுட்டதா எப்படி ஆகும்னா, உட்காரு சொல்றேன்னு உபனிஷத் அர்த்தத்தை எடுத்து சொன்னார். ஓஹோ, அப்பாட்ட இவ்வளவு பெரிய வித்தை இருக்கான்னு அப்புறம் தன் கர்வத்தை விட்டான் அப்படின்னு உபனிஷத்துல அழகான கதை. தன்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சுட்டான்னு அப்புறம் அதுல இருந்து கர்வத்தை தொலைச்சான்னு அழகான கதை. பகவானை தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுட்டார் ராமகிருஷ்ணர். அதனால விவேகானந்தர், இந்த மகேந்திரநாத் எல்லாம் மகாமேதாவிகள், ஒன்னும் சாமானியப்பட்டவாள் இல்லை. ராமகிருஷ்ணரோட ஒரு 4-5 பேர் இருந்தா இந்த கதையில வரும். எல்லாருமே மகாமேதாவிகள். ஆரிய சமாஜத்துல எல்லாம் பெரிய பொறுப்புல இருந்தவா. அவ்வளவு மேதாவிகள்லாம் இவர் என்ன சொல்ல போறார், இவர் சொன்னா அது சரியா இருக்கும்னு நம்பி, அது அனுபவத்திலையும் அவளுக்கு சத்தியமா இருந்தது. அனுபவ பூர்ணர் ராமகிருஷ்ணர், படிப்புல பூர்ணர் விவேகானந்தர், மகாமேதா. ஆனா அவருக்கும் ஒண்ணு தேவைப்பட்டது, அது ராமகிருஷ்ணர்கிட்ட தான் இருந்தது. இப்படி ஒரு மகாபுருஷ புஸ்தகங்கள்லாம் படிக்கணும், படிச்சாதான் ஸ்வரூபம் தெரியும். இல்லைன்னா படிப்புன்னா படிச்சதெல்லாம் படிப்பாயிடுமா? எல்லாமோ புஸ்தகங்கள்லாம் இருக்கு, குமுதம் குண்டு ஜீகள் கண்டு என்னெல்லாமோ புக்கு இருக்கு. அதெல்லாம் படிச்சதுனால படிச்சவன் ஆயிடுவானே? இடன் எல்லாமோ புக்கு இருக்கு. நான் பேரை சொல்லல, நான் அவா கோச்சுப்பா, புரியறதுக்காக சொல்றேன். அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம்னா அதெல்லாம் படிச்சதுனால படிச்சவன் ஆயிட மாட்டான். ராமகிருஷ்ணருடைய வாக்கு, ரமணருடைய வாக்கு, அதுபோல சந்திரசேகர பாரதி பெரிவாள்னு சிங்ககிரி பீடத்துல மகாபுருஷா குரு கிருபா விலாசம்னு 3 பாகங்கள் அவருடைய உபதேச மொழிகள்லாம் இருக்கு. நம்ம ஆச்சாரியா, நம்ம மகாபெரிவாளோட தெய்வத்தின் குரல் எல்லாம் படிச்சாதான் படிச்சவனா ஆவான். 7 பாகங்கள். கணபதினு ரொம்ப அழகா எடுத்து எழுதியிருக்கா. ஆச்சாரியால் சகல வேதார்த்தங்களையும் வேதாந்தங்களையும் ரொம்ப எளிமையாய் பாமரனுக்கும் புரியறா போல சொல்லியிருக்கா. தெய்வத்தின் குரலை நித்திய பாராயணம் கூட பண்ணணும், புரியலைன்னா கூட பரவாயில்லம்பா எங்க பெரியவா. பாராயணமாவது பண்ணிட்டே இருக்கணும், அதை படிச்சுட்டே இருக்கணும். அதனால நமக்கு திவ்ய ஞானம் ஏற்படும் மகாபெரிவாள் அனுகிரகத்தினாலே. அது மாதிரி நல்ல புஸ்தகங்களை படிக்கிறது தான் படிக்கிறதுல சேரும். எல்லா புஸ்தகத்தையும் படிக்கிறதுனால படிச்சவனா ஆயிட மாட்டான். இந்த ராமகிருஷ்ணர் மாயையோட காலையே போய் பிடிச்சிட்டு இந்த பவதாரணியே பல நாள் கதறி இருக்கா. அம்மா, எனக்கு மாயை என்னை பாதிக்காத நீ பண்ணணும், நீ தான் மாயையோட ஸ்வரூபம், நீ என்னை பாதிக்காத பண்ணணும்னு ரொம்ப நாள் எழுதிருக்கா. விஷ்ணோர் மாயா பகவதி, அந்த மாயையும் யாரோடது? விஷ்ணுவோடது. இங்க பாகவதம் சொல்றது விஷ்ணோர் மாயா பகவதி, அவளுக்கு பகவதின்னு பேரு. அவன் பகவான் அப்படின்னு சொன்னா இவள் பகவதி, அவனுக்கு சமானமானவள் இவள். விஷ்ணோர் மாயா பகவதி யயா சம்மோகிதம் ஜகதி, விஷ்ணுவோட அந்த மாயை, அவளுடைய கட்டளையினாலதான் எல்லா பாக்கியங்களும் லோகங்கள்லாம் நடக்கிறது. விஷ்ணு மாயே, அவளே பகவானுடைய கட்டளைக்கு ஆதிஷ்டா பிரபுனாம் சேனே, சுவாமியோட காரிய சித்திக்காக காரியத்துக்காக அவளும் யசோதையோட கிரகத்துல பிறக்க போறாளாம். யசோதைக்கு பொண்ணாக யசோதா கர்ப்ப சம்பூதா நாராயண வரப்பிரியா, யசோதா கர்ப்ப சம்பூதாம், நாராயணனுக்கு ரொம்ப பிரியமானவளா, யசோதையினுடைய கர்ப்பத்துல பிறந்தவளா. கிருஷ்ணாஷ்டமின்னா அது துர்கையோட அஷ்டமின்னு தான். கிருஷ்ணன் பிறந்த அதே தினத்துலதான் துர்கையும் பிறந்திருக்கா. அது அந்த வைபவத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா காமாட்சிக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரே பீஜாட்சரம். மந்திரசாஸ்திரத்துல கூட வேறுபாடு கிடையாது. இவளுக்கு என்ன பீஜமோ அந்த பீஜம் தான் கிருஷ்ணனுக்கு. விஷ்ணோர் மாயா பகவதி யயா சம்மோகிதம் ஜகதி ஆதிஷ்டா பிரபுணாம் சேனே காரியார்த்தே சம்பவிஷ்யதி. இப்படி பிரம்மா தேவர்களுக்கெல்லாம் சொல்ல, இத்தியாதிஷ்யாமர கணான் பிரஜாபதி பதிர்விபு ஆஸ்வாசிய ஜமஹீம் கிர்பிஹி சொதாம பரமம் யயோ. பூமியை சமாதானப்படுத்திட்டு அவா தன்னோட லோகத்துக்கு போய் சேர்ந்தா. கீழே பூலோகத்திலே மதுரா பட்டணத்திலே மதுரா பகவான்யத்ரே நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி, பூர்ண சாநித்தியத்தோட பகவான் எந்த மதுரா பிருந்தாவனத்துல விளங்குறானோ அந்த ஊர்லேன்னா விக்யாதே மதுராபுரே கிலபவத் சாநித்யே புண்ணியோத்தரே தன்யாம் தேவகநந்தனா முதவஹத்ராஜாஸ शूरात्मजः शूरसेनो यदुपतिः मधुरामावसन् पुरीं माधुरान् शूरसेनांश्च
விஷயான் பூஜே புரா. யாதவ சிரேஷ்டனாய் சூரசேனன் மதுராபுரிய ஆண்டு வந்தார். ராஜதானி ததஸ்ஸா பூதி சர்வ யாதவ பூபுஜாம். யாதவர்களுக்குன்னே ஒரு பேர் சொல்லும் பட்டணமாக இருந்தது. மதுரா பகவான் எத்ரே நித்தியம் சந்நிஹிதோ ஹரி. இப்படி சில இடங்களை பாகவதம் பகவான் பூர்ண சாநித்தியத்தோட இருக்காருன்னு சொல்றது. துவாரகா பகவான் எத்ரே, துவாரகையில பூர்ண சாநித்தியத்தோட இருக்காராம். மதுரால இருக்காராம். மதுவனம்னு பிருந்தாவனத்துல ஒரு வனம், அதுல பூர்ண சாநித்தியத்தோட, அதான் மதுவனம்னா பிருந்தாவனம். புண்ணியம் மதுவனம் எத்ரே சாநித்தியம் நித்யதாகரேகே. இப்படி ஒரு தேவதையும் அதுபோல கோகர்ணாக்கியம் சிவக்ஷேத்திரம். கோகர்ணத்துல பூர்ண சாநித்தியத்தோட பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்னு பாகவதம் போய் சொல்றது. சிவ சாநித்தியத்தை இப்படி சொல்லிண்டே வர பாகவதம். ஸ்ரீரங்காக்கியம் மகா புண்ணியம் எத்திர சந்நிஹிதோ ஹரி. ஸ்ரீரங்கத்திலே பூர்ண சாநித்தியத்தோடு பகவான் இருக்காருன்னு சொல்றது. மகாக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம், திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே அப்படிங்கிறார் ஆழ்வார் எல்லாம். மதுரா பகவான் எத்ரே நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி. அந்த மதுரா பட்டணத்திலே ராஜதானி, யாதவ ராஜதானியிலே தேவகி அப்படிங்கிற தன்னோட பெண்ணுக்கு தேவகன் விவாகம் பண்ணி வைக்கிறான். தேவகனுடைய அண்ணா உக்ரசேனன்னு பேரு. அவருக்கு ஒரு பிள்ளை, அதுதான் கம்சன். தஸ்யாம் து கரிஹிசித் சௌரிஹி வசுதேவஹா கிருதோத்பஹா தேவக்யா சூரியயா சார்த்தம் பிரயாணே ரதமாருஹதி. விவாகம் பண்ணி ரத ஊர்வலம் விட்டு இருந்தாள் அப்படிங்கிற புண்ணிய சரித்திரத்தோட இப்ப நிறுத்திக்கிறேன். கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்காளுங்கிறதோட நாளைக்கு மேலே அசரீரி கேட்க உடனே வசுதேவர தேவகிக்கு கைவிலங்கு கால்விலங்கு போட ஜெயிலியே பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்றா. பகவான் கர்ப்பத்துக்கு வந்ததும் தேவகியே ஒரு 16 ஸ்லோகங்கள் எல்லாம் நாளைக்கு சொல்றேன். கோகுலாஷ்டமி உற்சவத்துல இப்ப பாகவத சப்தாகம் ஸ்ரீரங்கத்துல நம்ம ஆசிரமத்துல நடக்கிறது. இன்னைக்கு பாராயணத்துல கிருஷ்ணாவதார் கோகுலாஷ்டமி போலயே இப்போ இன்னைக்கும் பக்ஷங்கள்லாம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி கார்த்தால கிருஷ்ணாவதார பாராயணம் ஆச்சு. நாளைக்கு ருக்மிணி கல்யாணம், கோபிகா கீதம் முதலியெல்லாம் நாளைக்கு பாராயணம். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கோகுலாஷ்டமி உற்சவத்துல ஒரு 1000 பேருக்கு மேல அன்னதானமும் கோகுலாஷ்டமி இன்னைக்கு நடக்க போறது. சில பிராமணால கூப்பிட்டு அவளுக்கும் மூட்டை மூட்டையா அரிசி பருப்பு இத்தியாதி தானங்கள்லாம் ஒரு எத்தனை பேர் கலந்துக்கிறாளோ அது போல இப்ப 20 பேருக்கு தீர்மானம் ஆயிருக்கு. மேற்கொண்டு யாராவது கலந்துட்டாளானா அவளுக்கு 50 பேர். போன வருஷம் 100 பேர் வரைக்கும் கொடுத்தோம். கோகுலாஷ்டமியில 100 பேருக்கு கொடுத்தோம். இங்க உட்காந்து வச்சு புருட சுத்தம் சொல்ல சொல்லி யாருக்காவது மனசுல இந்த கதை பார்க்கறவாளுக்கு சங்கல்பம் இருந்ததானா கலந்துக்கலாம் அவசியம். நம்மளுடைய இந்த ட்ரஸ்ட்ல ATGM இருக்கு, சனாதன தர்ம ரக்ஷா ட்ரஸ்ட்னு, அதுலயே கலந்துக்கலாம். கலந்துட்டா அந்த அன்னதானங்கள்ல இந்த பிராமண பூஜைகள் எல்லாம் சேர்ந்துக்கலாம். லட்சார்ச்சனையும் ஒரு நாளைக்கு சுவாமிக்கு இருக்கு. இங்கே இந்த கோகுலாஷ்டமி உற்சவத்துல 2 சப்தாகம் 15 நாளைக்கு பகவானுடைய அனுகிரகத்துல நடக்கிறது. குருவாயூரப்பனுடைய கிருபை நம்ம எல்லாருக்கும். பாலாம் ஸ்வகீயாம் தவ சந்நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரே தே. நாராயண 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 நாராயண. ஹர நம பார்வதீபதயே. ஜானகி காந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி கி.